ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஸ்வீட்டான போலி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அந்த போலிக்கு உள்ளே வைக்கிற பொருள்னு பார்த்திங்கன்னா பலாப்பழம் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை சலிச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்போ தான் பிசைகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்க்குறேன். ரவை எதுக்காக சேர்க்குறோன்னா, மைதா மாவு வந்து சில நேரம் ஆறி போயிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஹார்டாக இருக்கும். நம்ம ரவை சேர்க்கும்போது அந்த மாதிரி ஹார்டாக இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரவை சேர்க்குறோம். இப்போ ரவை சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா உப்பு மஞ்சத்தூள் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப இதாக பிணையாமல் நல்லா இலக்கமாக, நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிணையும் பார்த்திங்களா, அதே மாதிரி நல்லா இலக்கமாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம கையிலேயே போலி தட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிணைஞ்சிட்டோம். இப்போ கடைசியாக நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கை விடாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிருதுவாக இருக்கும். இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சிருவோம். இப்போ பிசைஞ்சாச்சு பாருங்கள். இது போல் கையில் ஒட்டாமல் வரணும். இதில் வந்து எண்ணெய் தேய்ச்சி நல்லா மூடி போட்டு ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் அளவுக்கு நம்ம மாவை ஊற விட்டுடலாம். அப்போ தான் போலி தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ போலிக்குள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 பலாச்சோளம் எடுத்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். வெல்லம் வந்து துருவியாச்சு. இப்போ பலாப்பழத்தை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் ரெடியாக இருக்குது. தேங்காவை நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரைச்ச மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அதே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காயை நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. பலாச்சோலையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு நம்ம பலாச்சோலை அரைச்ச பேஸ்ட்டே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பலாச்சோலை நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற வெல்லத்தை இது கூட சேர்த்துடலாம். வெல்லத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெல்லம் வந்து கரைஞ்சி மறுபடியும் பாகு பதத்துக்கு வரணும். கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இது வந்து நல்லா திக்காகணும். திக்கானால் தான் நமக்கு வந்து பிடிச்சி உருண்டை உருட்டி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா திக்காயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமலும் நல்லா வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காயும் சீனியும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எந்த இனிப்பு செஞ்சாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பும் அதிகமாக தெரியும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்க போகிறேன். ரவை சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அது எல்லாமே இழுத்து நல்லா நமக்கு கெட்டியான உருண்டையாக கிடைக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூர்ணத்தை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மாவுக்குள்ளே வச்சு தட்டணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச மாவுமே நல்லா ஊறி சாஃப்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். போலி செய்கிறதுக்கு மாவு தயாராகிடுச்சு. எடுக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச பூர்ணமும் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இது போல் கையில் எடுத்து உருட்டி பாருங்கள். இது போல் உருட்ட வரணும். அப்போ தான் நமக்கு வந்து பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நெல்லுன்றால் நமக்கு தட்டுறதுக்கு வராது. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவில் நம்ம எண்ணெய் தொட்டுக்கிறலாம். எண்ணெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம இது போல் பிச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா இது போல் உருட்டிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டில் வந்து நான் கவர் விரித்து வச்சுருக்கேன். நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலை வச்சுக்கலாம், பட்டர் சீட் இருந்தாலும் பட்டர் சீட்டு வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மாவை வச்சு இது போல் சின்னதாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு பூர்ணத்துலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சிடலாம். நடுவில் வச்சுட்டு இதை மேலே நல்லா மூடிக்கோங்க. மூடிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம இது போல் பிச்சு எடுத்துடலாம், உருண்டையாக உருட்டிட்டு. இப்போ இதை மறுபடியும் வச்சு தட்டிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட வருமோ தட்டிக்கோங்க. இல்லை சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கிறா இருந்தாலும் தேய்ச்சிக்கலாம். நல்லா எண்ணெய் தொட்டு இது போல் கையில் தட்டினீங்கனாலே நல்லா வந்துடும். இப்போ தட்டி எடுத்தாச்சு பாருங்கள். தோசைக்கல்லை நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை கல்லில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக 2 பக்கமும் சூடு ஏறினதுக்கப்புறம் ஓரங்களெல்லாம் எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோன்னா நமக்கு போலி ரெடி ஆயிடும். நல்லா மேலே அப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. நல்லா புசு புசுன்னு வருது பாருங்கள். நம்ம மாவு நல்லா கரெக்டாக பிணைஞ்சாதான் இது போல் நல்லா உப்பி வரும். சூப்பராக வருது பார்த்தீங்களா? இப்போ இதை எடுத்துடலாம். இன்னொரு மாவு உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் உள்ளங்கையில் வச்சு சின்னதாக தட்டிட்டு ஒரு உருண்டை உருட்டி உள்ளே வச்சுட்டு இது போல் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இது போல் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் எண்ணெய் தொட்டு இது போல் தட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிசாக வருமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. நம்ம மாவு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கறனால இது வந்து ஹார்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ரவையும் சேர்த்துருக்கறனால எவ்வளோ நேரம்னாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வெந்துருச்சு. எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கிறத மறுபடியும் நம்ம அதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி ஓரங்களில் எண்ணெயோ நெய்யோ விட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லா மாவுலையும் போலி சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா போலிக்கு வந்து உள்ளே வச்சுருக்க பூர்ணம் கடலைப்பருப்பு வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் ரெசிபியும் கூட. இப்போ பலாப்பழம் சீசன்னால் நான் பலாப்பழம் வச்சு செஞ்சுருக்கேன். எந்தெந்த பழம் சீசனில் கிடைக்குதோ அப்போ வாங்கினா தான் அதில் வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா முக்கணி ஜூஸ் பண்ணலாம், பணியாரம் செய்யலாம், அப்படி நிறைய ரெசிபி செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து பலாப்பழத்தை வச்சு இந்த போலி செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு பலாப்பழம் விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு நம்ம எப்படி இப்போ பூர்ணம் செஞ்சோமோ அதே மாதிரியே கடலைப்பருப்பை வச்சு செஞ்சாலுமே நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இன்னொரு நாள் நம்ம அந்த ரெசிபியுமே வீடியோ பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லா போலியுமே நம்ம சுட்டு எடுத்துட்டோம். இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய பலாப்பழம் வச்சு எப்படி சுவையான போலி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். அதே நேரம் ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு எப்படி மாவு பிணையிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம ரவை சேர்த்து பிணைஞ்சிருக்கிறதுனால எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே போலவே நமக்கு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.